மிக்க மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம். எனக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவள் என்ற முறையிலும் தனிப்பட்ட முறையிலும் மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் ஒரு மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று கொண்டிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். மரியாதைக்குரிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோடு நாங்கள்லாம் சேர்ந்து பணியாற்றியது தான். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், அதற்கு பின்பு ஆளுநராக இருந்திருக்கிறார். நான் தெலுங்கானா புதுச்சேரி விட்டு வந்த பின்பு அதன் பொறுப்பு ஆளுநராகவும் அவர் இருந்தார். ஆக ஒரு நல்ல மனிதர், திறமையான மனிதர், ஒரு நடுநிலையான ஒரு கருத்துக்களை கொண்டவர். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்குத்தான் சரியான நபர்களை சரியான பதவிக்கு தேர்ந்தெடுப்பதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வல்லவர் என்பதை மறுபடியும் நிரூபித்திருக்கிறார். இன்னொன்றையும் அவர் உடைத்து எறிந்திருக்கிறார். ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமரோ சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தலைவர்களோ சரி, ஏதோ தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழுக்கு எதிரானவர்கள், தமிழர்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்ற ஒரு பிம்பத்தை இங்கே ஆளும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இண்டி கூட்டணியாக இருக்கட்டும் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த பிம்பம் முற்றிலுமாக உடைக்கப்பட்டிருக்கிறது. திறமையாளர் தமிழராக இருந்தாலும் நாங்கள் அவரை அங்கீகரிப்போம் என்பதையும், கட்சிக்காக கடுமையாக உழைத்தார் என்றால் அவருக்கு அங்கீகரிப்போம் என்பதையும் மறுபடியும் நிரூபித்திருக்கிறார்கள். இதுல எல்லாவற்றிற்கும் மேலாக எனது வேண்டுகோள் என்ன என்றால், மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் குடியரசு தலைவர் வேட்பாளராக நிற்கும் பொழுது தமிழர்களாகிய கட்சியை சார்ந்தவர்கள், திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அவரை ஆதரித்திருக்க வேண்டும். அவரை ஆதரிக்காதது மிகப்பெரிய வரலாற்று பிழை. அந்த வரலாற்று பிழையை திமுக இந்த முறை செய்யாமல் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் பொழுது அரசியல் மாற்றங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு, கொள்கைகளை எல்லாம், எல்லைகள் எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு, ஒரு தமிழருக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அங்கீகாரத்தை நாமும் துணை நிற்போம் என்ற ஒரு நிலைப்பாடை இவர்கள் எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தொடர்ச்சியா அவர் கூட பல வருடங்களா பயணிச்சிருக்கீங்க. கோயம்புத்தூர்ல அவர் கிட்டத்தட்ட 5 முறை தேர்தலில் போட்டியிட்டு 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. அவர் அரசியல் அனுபவம் எப்படிப்பட்டது? மிக நல்ல அரசியல்வாதி, நல்ல தலைவர். நான் எனக்குள்ள அனுபவம் என்ன என்றால், அவர் தலைவராக இருந்தபோது நான் அவரிடம் பொதுச் செயலாளராக பணியாற்றினேன். அதற்கு பின்பு நான் தலைவராக இருந்தபோது எங்களோட கோர் கமிட்டியிலிருந்து எனக்கு பல விதத்தில் அவர் எனக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார். ஆக அவர் நேரடியாக அவரிடம் பொதுச் செயலாளராக பணியாற்றிய அனுபவம், அதற்கு பின்பு சக ஆளுநராகவும் அவரோடு பணியாற்றுகின்ற அனுபவம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு கிடைக்காத ஒரு அனுபவம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதனால அந்த அனுபவம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அவர் மிகச்சிறந்த குடியரசுத் தலைவர்களில் ஒருவராக அவர் திகழ்வார் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி, நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதனால் நாடாளுமன்ற நடைமுறைகள் அவருக்கு தெரியும். பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததனால் அவருக்கு நாடாளுமன்ற நடைமுறைகளும் தெரியும். கவர்னராக இருந்ததனால் அவருக்கு கான்ஸ்டிடியூஷன் பற்றிய கருத்துக்களும் அவருக்கு தெரியும். அதே மாதிரி அடிப்படையில் ஒரு கட்சி தலைவராக பணியாற்றியதனால் மக்களை பற்றியும் அவருக்கு தெரியும். ஆக இவ்வளவு தகுதிகள் உள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்னும் பொழுது எந்த அளவிற்கு மோடி அவர்கள், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தகுதியான நபர்களை தகுதியான பதவிக்கு தகுதியான நேரத்தில் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கும் நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கார். தமிழர்கள் நலன் பற்றிய அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? எந்த மாதிரியான நலத்திட்டங்கள்ல அவர் ஈடுபாடா இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் என்னென்ன தமிழ்நாட்டிற்கு அவரின் பொறுப்பை வைத்து எந்தெந்த விதத்தில் ஆதரவு தர முடியுமோ நிச்சயமாக அவர் ஆதரவு தருவார். தமிழகத்தை சார்ந்த ஒருவர் நம்மளோட பாராளுமன்றத்தை துணை குடியரசுத் தலைவராக அலங்கரிக்க போகிறார் என்னும் பொழுது, செங்கோல் தமிழகத்தின் சார்பாக நிறுவப்பட்டது. ஒரு துணை குடியரசுத் தலைவர் தமிழகத்தின் சார்பில் அங்கே அமரப்போகிறார். இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு பெருமையையும் தமிழருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான். அதனால நேரடியாக அவரோடு பணியாற்றிய அனுபவமும் எனக்கு இருக்கிறது, அவரோடு கவர்னராக பணியாற்றிய அனுபவம் இருக்கிறது. இது இரண்டுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவே நான் கருதுகிறேன்.